அண்ணான்னு வந்துட்டு அவர் பேச்சுவார்த்தைக்கு இல்லை, ஆரம்பத்துலேருந்து அவங்க அண்ணா நடிச்சிருக்காங்க, அதனால அண்ணான்னு கூப்பிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் என்ன தப்பு இருக்குது? இது ஏன் தோன்றீங்க? விஜயகாந்த் கட்சிக்காக விஜயகாந்த் அண்ணனை வந்துட்டு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றான், அப்படியெல்லாம் கிடையாது. 2 பேரும் ஒன்றா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில், பக்கத்து வீடுன்னு. அவங்க விஜய் சாரோட அப்பா வந்துட்டு அவரை வச்சு படமும் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் ஏன் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட நுழைக்கிறீங்க? புரியலை. சரியா? அவங்கவுங்களோட ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது பாருங்கள். சரிங்களா? எவ்வளவோ இருக்காங்க. இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வரனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வராரு, அவர் பேசுகிறாரு, அவர் பண்ணுறாரு. யாருக்கும் அங்கிள்னு சொன்னது எந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கட்சிக்குள்ளே கொண்டு வந்து எதையாச்சும் ஒன்று நுழைச்சி அவரை வந்து அதுக்குள்ளே இது பண்ணக்கூடாது. அதுக்காக எவ்வளோ வேணாலும் பேசுகிறோன்னு பேசாதீங்க. எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கட்சியில் பவர் இருக்குது, உங்களுக்கெல்லாம் மக்கள்கள் இருக்காங்கன்னா விஜய் சாருக்கும் மக்கள் இருக்காங்க. ஆட்சி ஆழ்ந்துட்டு போகிறாரு. அவங்கவுங்க வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். விஜய் பற்றி தப்பாக பேசாதீங்க இனிமேல், ஓகேவா? அவரோட ரசிகராக, அவரோட கட்சி என்ன சொல்கிறது, நான் அந்த இதில் இல்லை. ஆனால் நான் அவருக்காக என்றைக்குமே சப்போர்ட்டாக இருப்பேன். நான் மட்டும் இல்லைப்பா, எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. சரியா? அவங்களாம் எப்போவுமே என்றைக்குமே சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. தேவையில்லாமல் இனிமேல் விஜய் சாரை பற்றி தப்பாக பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க. அவர் விஜய் என்னோடய வயசுக்கு அவரெல்லாம் எனக்கு அங்கிள் மாதிரி அவர், ஓகேவா? தேவையில்லாமல் அவரை பற்றியெல்லாம் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, ஓகே? இது விஜய் பற்றி தப்பாக பேசுகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ. தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான்.